ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வாங்கின iQOO 12. ஸோ இதோட ஜூமிங் ப்ராசஸ் தான் பார்க்க போகிறாங்க. எனக்கு iQOO 13 வந்தப்போ iQOO 12 நான் எதுக்கு எடுத்தேன் அப்படின்றத இப்போ இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ தூரத்தில் உங்களுக்கு ஒரு நிலா தெரியுதுங்களா? ஸ்பேஸ்ஷிப்பில் ஏறி வானத்துக்கு ஃப்ளைட்டில் போய் ஜெட்டில் போய் பார்க்குற அளவுக்கு என்னால் முடியாது. அதுவே 1.5 லட்சம் ஃபோன் வாங்கியும் என்னால் பார்க்க முடியாது. ஜஸ்ட்டு iQOO 12 100x 13 இருக்கும்போது 12 நான் எதுக்கு எடுத்தேன் அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கும். அதுக்கு ரீசன் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நான் என்னோடய ஹேண்ட் ஒரு கையில் தான் பிடிச்சிருக்கேன். அந்த கை ஸ்டெபிலைசேஷனாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம், இங்கே நிறையா கொசு கடிக்குது. ஸோ அதையும் நான் தாங்கி ஆகணும் அப்படின்றப்போ கஷ்டமான விஷயந்தான். பட் அதையும் உங்களுக்காக நான் பண்ணுறேன். ஓகே, ஜூமிங் ஆரம்பிச்சிடலாமா? சரி. ஐயோ போ, டஃப் கொடுக்குது அந்த வீடியோ. இன்னும் 74x ஆண்டா. ஏன்டா அப்படி பண்ணுறேன்? வந்துட்டான். ஓகே, இன்னும் ஒரு 26x தான். 80xங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, என்னால் சமாளிக்க முடியல. ஒரு கையில் பிடிச்சிட்டு கை நடுங்க ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ அதனால் ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களே பாருங்கள் குவாலிட்டி. ஏன்னா இப்போ தான் ஒரிஜினல் குவாலிட்டி தெரியும். நான் பின்னாடி மோடில் எடுக்கிறதுக்கும் ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் குவாலிட்டி அடிச்சிக்கவே முடியாது. எனக்கு பொறுத்தவரை நான் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட டபுளாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு இந்த லெவலுக்கு கிளாரிட்டின்றது உண்மையிலே பெட்டராகவே இருக்குது. ஸோ நீங்கள் மொபைலில் வீடியோ பார்க்கும்போது இந்த வீடியோ என்ன குவாலிட்டியில் வச்சு பார்க்குறீங்கன்னு தெரியல. பட் ஹை குவாலிட்டியில் மேக்ஸிமம் 180 இல்லை 4Kல தான் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த 4Kல நீங்கள் வச்சு பாருங்கள், உண்மையிலே பெட்டர் குவாலிட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக இருக்குது. இந்த லெவலுக்கு ரிசல்ட் இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. S23 24 அளவுக்கு இப்போ 25 வரையும் வந்துருச்சு. அந்த லெவலுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, இது பெட்டராகவே இருக்குது. அதை நான் பிக்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு பேக்ரவுண்டில் அப்லோட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. உண்மையிலே இது நல்ல விஷயம் தான். கீழே டேட்டு மட்டும் பார்த்துடாதீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நான் இது எடுத்தது 3 மாதத்துக்கு முன்னாடி. பட் வீடியோ இப்போ தான் எனக்கு மனசு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இது மட்டும் இல்லை, எக்கச்சக்க வீடியோஸ் பெண்டிங்கில் கிடக்கு. ஸோ வீடியோஸ்க்கு கண்டென்ட்டுக்கெலாம் பஞ்சம்லாம் வீடியோ போடாமலாம் இல்லை, எக்கச்சக்கமாக. ஸோ 1 TB 2 TB கிட்டே வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது தான் எனக்கு டைம் இல்லை. ஸோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும், அதாவது இப்போ இந்த கரண்ட்டை பற்றி பேசி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் இந்த iQOO 12 பற்றி, நான் iQOO 12 தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த iQOO 12 பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், அந்த iQOO மொபைலில் ஏதோ ப்ளூ லைன் ஏதோ ஒன்று விழுவாங்க, பிங்க் லைன் விழுறதுக்கு சான்சஸ் இருக்கான். கடவுளே, அது மட்டும் விழுந்துடக்கூடாது. விழுந்தால் சோழி முடிஞ்சு. ஸோ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு பாட்டில் பார்க்கலாம்.